ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா என்னுடைய சனிக்கிழமை ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து எப்பயும் போல் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணனா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மேலே ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. காலையில் வந்து ஒரு 6 மணிக்காக படுத்து தூங்கிட்டேன். 5:30க்கெலாம் வந்து பூஜை பண்ணி முடித்தேன். 6 மணிக்கு வந்து படுத்து தூங்கி எழுந்துட்டேன். ஒரு 8 மணிக்கு தான் எழுந்தேன். பால் வரும்போது தான் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக எழுந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் போல் ஆயிடுச்சு. தம்பி சிக்கன் சாப்பிட்டாலே வயிறு வலி வந்துடுதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு வாங்குறதே கிடையாது. சரி, இன்றைக்கி வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி, நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே, வாங்கி சமைக்கலான்னு சொல்லிட்டு 1 kg வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு குழம்பு தான் பிடிக்கும், ஆனால் எங்களுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும். சரி, நான் நிறைய டைம் வந்து வீட்டில் சிக்கன் வாங்கி வந்தது அப்போல்லாம் பிரியாணியே பண்ணிட்டேன்னா, சரி இந்த ஒரு டைம் மட்டும் ஹஸ்பண்டுக்கு வந்து குழம்பு வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் செஞ்சு குழம்பு தான் வந்து செஞ்சேன். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் அதுக்கு வந்து சாதமும் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் மாவு அரைச்சேன்னா நிறைய வேறு அரைச்சிட்டேன். அரைச்சதுலேருந்து என்னன்னே தெரில, யூஸ் பண்ணவே இல்லை. ஆப்பமாவு அரைச்சி அது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் யூஸ் பண்ணிட்டேன், 2 வேளைக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வீணாக போயிடுமேன்னு சொல்லிட்டு, சரி இட்லி செஞ்சிடலாம் காலையிலேக்கு, மதியத்துக்கு மட்டும் சாதம் வடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செஞ்சேன். இது செஞ்சும் போதே வந்து பார்த்திங்கன்னா மணி 10:30 போல் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஒரு குண்டா மட்டும் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு தம்பி வந்து பசிக்குதுன்னு சொன்னான். தம்பி பாப்பாவுக்கு 2 பேருக்கு தான் வந்து போட்டுட்டு போய் ஊட்டலான்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். கொதிக்கும் போதே வந்து போட்டுட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ வந்து போட்டுட்டு இருந்தேன். நல்லாவே குழம்பு வந்து கொச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்து பச்சை மல்லாட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்காகவே தான் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மல்லாட்டை வந்து வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக மல்லாட்டைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ணன் வந்து கொல்லையில் போட்டிருந்தான், அது வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் ஊருக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், போக முடியல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு துணி இருந்துச்சு, கொஞ்சமாக துவைச்சி போட்டிருந்தேன். அது ஈவினிங்காக வந்து ஒரு 4 மணிக்கு போல் வந்து எடுக்கிறதுக்கு மேலே வந்திருந்தேன். தம்பிக்கு வந்து திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேகு, லஞ்ச் பேக் எல்லாமே துவைச்சி போட்டிருந்தேன். பேக் வந்து புதுசு வாங்கியிருக்கேன், இருந்தாலும் சரி இந்த பேக்கை துவைச்சி போட்டுடலான்னு சொல்லிட்டு துவைச்சி வச்சுருந்தேன். நல்லாயிருக்கு இது, அதனால் துவைச்சி வச்சுட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன். இன்றைக்கி வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ். சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக 3 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டைப் ரைட்டிங் 1 hours போயிட்டு வந்துடலாம். அம்மா தான் பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் செகண்ட் சாட்டர்டே லீவு. சரி, போய் நம்ம கிளாஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு துணியெலாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாம், மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்தேன். பார்த்தா துணி வந்து வெயில் இல்லையங்காட்டியும் ஈரமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு காஞ்சி துணியை மட்டும் எடுத்துகிட்டு, அப்புறமா மழை வந்துச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு காஞ்சி துணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்ற பேக்கெல்லாம் ரொம்பவே ஈரமாக இருந்துச்சு. தம்பி பாப்பா துணியில் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நல்லா க்ளீனாகவே இருக்குது. அதனால் ஷீட்லேயே வந்து போட்டு விட்டுட்டு சீக்கிரமாக காயும்னு சொல்லிட்டு நான் வந்து கீரை விதை வந்து போட்டிருந்தால அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் வந்து நான் கிரிவல பாதையில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த விதை. அது போட்டு ஒரு விதை கூட இல்லாமல் எல்லா விதையும் முளைஞ்சி வந்துடும். இந்த டைம் போட்ட விதையிலேருந்து பாதி தான் வந்து வந்துருந்துச்சு. மாடி தோட்டத்தில் வந்து இந்த சீத்தாப்பள்ளி வந்து நான் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் போடுறோம்ல, அதுலேருந்து அந்த ஃபில்டர் விதெல்லாம் எடுத்து இந்த செடியில் போட்டிருந்தேன். அதுலேருந்து வந்த அந்த மாதுளப்பழ செடி தான் அது. வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வச்சிருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து வரவே இல்லை. மீதி 2 தொட்டிலையுமே வந்து கீரை தான் போட்டிருக்கேன், அது லைட்டாக மட்டும் வந்துருந்துச்சு. அப்புறமா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆகிட்டதுனால சரி அம்மாவுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி டீ வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய டீனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறது அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நானே வந்து வச்சு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். நானுமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடிச்சிட்டு போகலான்ட்டு போட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கு எனக்கு மட்டும் போட்டுக்கிட்டேன். இது வந்து டாட்டா பிராண்ட்லேருந்து வாங்கின டீ தூள் தான், அந்த ஆன்லைனில் செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் டீ தூள் தான் அதிகமாக போட்டால் தான் டிகேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதுதான் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு 4:10 போல் ஆயிடுச்சு. சரி கிளாஸுக்கு போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கிளம்பி போனால் அங்கே வந்து கிளாஸ் மூடி இருந்துச்சு, லீவு போல் இருக்குது. கால் பண்ணாலும் அவங்க எடுக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது முட்டையும் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரௌனி வந்து பண்ணியிருந்தேன்.
ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ப்ரௌனி வீடியோ போட்டதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இது போடலை. அதுக்கப்புறம் நான் மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அது கொடுக்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குக்கரோட மேல் முடியில் வந்து சின்ன குக்கரோட மேல் முடி அது வந்து ஓட்டை போட்டுருச்சு. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த விசில் பக்கத்தில் ஒன்று ரவுண்டாக இருக்குல்ல, அது ஓட்டை போட்டுரும். அது வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கும், வேக வைக்க முடியாது எதுவுமே. அது வந்து அது மாற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு வர வழியில் பலாப்பழம் விற்றுருந்தாங்க. இந்த சீசனில் என்னன்னே தெரியல, பலாப்பழம் சாப்பிடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். 50 ரூபா, செம்ம டேஸ்ட்டு. ஈவினிங் டைமில் நிறைய சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவே ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சொல்ல 4 சொல்ல தான் வந்து கிடச்சிச்சு. பகலில் ஒரு கிலோ வந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஆன்லைன்லேருந்து பார்சல் போட்டிருந்தேன். அதுதான் வந்து இருந்துச்சு வாட்டர் பாட்டில் பேகு. தம்பிக்கிட்டே கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன், அவங்க ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். இந்த ஓப்பன் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்ட். கீழே கொட்டு, கீழே இப்படி சாய்க்கணும். இதை ஓபன் பண்ண, அந்த 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 வாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணு. பொறுமையா பொறுமையா உடைச்சிட போற, பொறுமையா. வெயிட் சாமி. அந்தாண்ட பிச்சிடு, அந்தாண்ட பிச்சிடு. அது வச்சு நல்லா இருக்கா?